அப்ப ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளே உள்ளே வந்து நமக்குள்ளே மகிமைப்பட நமக்குள்ள இருக்கிற மலைகளும் குன்றுகளும் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். ஃபாதர் ஐயா பாடும்போது மலைகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும், கோணலானவைகள் செவ்வையாக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் எங்கு வந்து எங்கு செயல்படுவாராம். 57:15 நான் வாசித்தபடி, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம். எங்க வாசம் பண்ணுவாரா? அதாவது பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேடா இல்லாதவங்க, அதாவது குன்றுகள் போல் மலைகள் போல் இல்லாத ஒரு இருதயம் இல்லாதவர்களிடத்தில், பணிந்தவர்களிடத்தில், தாழ்மை உள்ளவர்களிடத்தில் ஆண்டவராகிய தேவன் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பங்கள்ல ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமானு விரும்புறீங்க? போன வாரம் பார்த்தோம், கீழ்ப்படியாமைங்கிற பள்ளம் போகணும், அடுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில வரணும் என்று பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும், நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதத்தை தர வேண்டும், அல்லது நம்மை கர்த்தர் உயர்த்தணும், கர்த்தருடைய மகிமை நமக்குள் இருந்து தேசமெங்கும் வெளியரங்கமாக வேண்டுமானால் நமக்குள் இருக்கிற மலைகளும் குன்றுகளும் அகற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மலைகள் என்று சொல்லும்போது உயர்ந்த மலைகள், எக்ஸாம்பிளுக்கு இமயமலை போன்ற மலைகள். குன்றுகள் என்று சொல்லும்போது சின்ன 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 குன்றுகள். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், மலைகள் என்று சொல்லும்போது இந்த மாதிரி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, ரொம்ப ஸ்லோப்பா இருக்கும், ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இறக்கமா இருக்கும், ரொம்ப ஊசியா பெருசா இருக்கும். குன்றுகள் என்று சொல்லும்போது அப்படி சரிவு கொஞ்சம் சின்னதா இருக்கும், சின்ன மேடுகள் என்று நம்ம சொல்லலாம். அப்ப இப்படி ஒரு மனுஷன் இருதயம் மலைகளாகவும் குன்றுகளாகவும் இருக்குமானால் ஆண்டவர் சொல்றாரு, ராஜாவாகிய இயேசு உட்பிரவேசிக்க அது தடையாக இருக்கிறது. உங்க உள்ளத்துல இருக்கிற மலை போன்ற அனுபவங்கள், குன்றுகள் போன்ற அனுபவங்கள் தகர்க்கப்பட வேண்டும். அதற்கான வார்த்தையை தான் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க உள்ளங்களில் அது தகர்க்கப்பட்டால் மாத்திரம்தான் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள்ள வந்து சில மேன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்ய முடியும். அப்ப நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ள மகத்துவம் உள்ள தேவன் எங்கு வருகிறார் என்றார், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் அவர் வருகிறார். பணிந்த ஆவி, ஒரு தாழ்மைப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு எனக்கும் அவசியமா இருக்கிறது. மொத்தத்தில் சொல்ல போனா பெருமை என்கிறது தான் அந்த மவுண்டைன், அந்த பர்வதம், அந்த மலை, அந்த குன்று. யாருக்குள்ளே பெருமை இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. யாருக்குள்ளே தாழ்மை இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பெருமை உங்களுக்குள்ள இருக்குமானால் அது நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்பதை நாம மறக்க கூடாது. ஆண்டவரே, என்னிடத்துல ஒருவேளை பெருமை இருக்குமானால் அதை நீர் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று நீங்க கேளுங்க. இல்ல, ஒருவேளை அதுவே நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும், அது கூட நம்ம ராஜாவாகிய தேவன் நமக்குள் பிரவேசித்து நம்முடைய காரியம் மகிமைப்படாதபடிக்கு, நாம் வெற்றியடையாதபடிக்கு ஒருவேளை அது தடையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன். சங்கீதம் 104 ஒரு சீன் அப்படியே இருக்குது, அதை நான் உங்களுக்கு காண்பித்து அதை உங்களுக்கு விவரித்து சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 104:3 பேஜ் நம்பர் சொல்லிக்கிறீங்க. சங்கீதம் 104:3 730 வாங்க. பாருங்க, நல்லா கவனிக்கணும். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. நம்ம இருக்கிறதுக்கு மேல தண்ணீர்லாம் மேல் வீடு, இப்படி மேல் வீடு மாதிரி காங்கிரீட் போட்ட மாதிரி மேல தண்ணினால மச்சுப்பாவினா ஒரு சீலிங், ஒரு காங்கிரீட் மாதிரி மேல மச்சுப்பாவி இருக்கிறாராம். மேகங்கள் தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். ஃபர்ஸ்ட் மேகங்களுக்கு மேலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார், ஒரு சீலிங் மாதிரி.
இதை இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த இடத்துல மேகங்களின் மேல் தண்ணீரை வைத்திருக்கிறார் என்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். உங்க குடும்பங்களிலே உங்களுடைய தொழிலின் ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதம், உங்க குடும்பங்களில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சந்ததிகளின் ஆசீர்வாதம். இதுதான் மேல் வீட்டில் கட்டப்பட்ட ஒரு மச்சுப்பாவப்பட்ட தண்ணீர். அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது, ஆண்டவருடைய வீட்டில் இருக்குது. அதாவது பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். இப்ப மேல இருந்து கவனிச்சிட்டே வாங்க. அந்த தண்ணியை இப்ப திறந்து விடணும். யாருக்கு திறந்து விடணும் சொல்லுங்க? அவரை வச்சுக்கிட்டுமா? உங்களுக்காக எனக்காக அந்த ஆசீர்வாத மலையை கத்து திறக்க வேண்டும். இப்பொழுது அந்த தண்ணீர் டிராவல் ஆகுது, ஒரு பிளம்பிங் ஒர்க் நடக்குது. மேல இருந்து நம்ம டேங்கை திறந்து விட்டோடனே வீட்டுக்கு பைப்பு விடுற மாதிரி இப்ப மேல அந்த தண்ணியை திறந்து விடுறாரு. இந்த தண்ணி எப்படி டிராவல் ஆகுங்கிறத நீங்க பாருங்க. 8வது வசனத்தை நீங்கள் பாருங்கள் எல்லாரும். 104:8 நான் வாசிக்கிறேன். அவைகள் மலைகளின் மேல் ஏறி, இவர் திறந்து விடுற தண்ணி எப்படி போகுது பாருங்க, மலைகளின் மேல் ஏறி. இந்த தண்ணி மலை மேல ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. இவர் ஆசீர்வாதங்கிற மலை தண்ணி எங்க ஏறுது சொல்லுங்க? மலையில ஏறுது. மலை தான் பெருமை உள்ளவங்க. ஆசீர்வாதம் அவங்க மேல ஏறினாலும் அது திரும்ப என்ன பண்ணிடும்? இறங்கி எங்க போயிடும்? லாஜிக்கா நீங்க புரிஞ்சுக்கிட்டா மேட்ல தண்ணி என்ன பண்ணாது? நிக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மலையும் அப்படிதான். மலை போல இருக்கிறவர்கள் மேல ஏறும். கொஞ்ச நாள் தான் அவங்களுக்குள்ள பெருமை வந்த உடனே, பெருமைங்கிற குன்றுகளும் மலைகளும் அவர்களுக்குள் இருந்த உடனே இந்த ஆசீர்வாதமான தண்ணீர் அவர்களுடைய மேட்டிலிருந்து இறங்கி இப்பொழுது எங்கே பாய ஆரம்பிக்கிறது? பள்ளத்தாக்கு. யார்கிட்ட பாயுது? இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களிடத்திலே அது பாய்கிறது. நான் நல்லா இருக்கேங்க, அப்புறம் எங்க வீட்டில் ஆசீர்வாதமே இல்லைன்னா கொஞ்சம் உங்களை செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஏதோ பர்வதம் போல ஏதோ நம்ம உள்ளத்துல இருக்கு. அதான் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னும் தண்ணீர் மேல ஏறி இப்ப இறங்கி கீழே என்ன பண்ணிடுச்சு? ஓடிச்சு. அது பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்திற்கு என்ன பண்ணுகிறது? போகிறது. 10வது வசனத்தை அப்படியே பாருங்க. அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். எங்க அனுப்புறார் தண்ணிய? பள்ளத்தாக்குக்கு தான் அவர் அனுப்புகிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. மலைகள் மேலையும் ஓடாது, மலைகளுக்கு சைடுல நடுவே என்ன பண்ணுது? மொத்தத்துல பெரிய மலை போன்றவர்களுக்கு தேவ ஆசீர்வாதம் கிடைப்பது கடினம். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமைனா என்னன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்ல போறேன். அப்ப இன்னைக்கு குன்றுகள் போல உங்க லைஃப் இருக்குதா? மலைகள் போல ஏதோ ஒரு பெருமை இருக்குதா? ஆண்டவர் பார்த்து கேட்கணும், ஏன் ஆண்டவரை என் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கல? இங்க என்ன சொல்லுது? அவைகளை பள்ளத்தாக்களில் நீரூற்றை என்ன பண்ணுகிறார்? வர விடுகிறார். எனக்குள்ள வரணுமே, மலைகள் நடுவே இருக்கிற பள்ளத்தாக்காகிய எனக்குள் இந்த தண்ணீர் பாயணுமே, எனக்குள் இந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கணுமே. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது வரல? ஒருவேளை எனக்குள்ள பெருமை இருந்தால் நீர் அதை எனக்குள் என்னிடத்திலிருந்து எடுத்து போடுவீராக என்று சொல்லும் போது இந்த மலைகள் எல்லாம் தகர்க்கப்படும். ஆண்டோடைய ஆசீர்வாதம் என்னும் தண்ணீர் நம்ம குடும்பங்களிலே பாய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த ஆசீர்வாதத்தை? அல்லேலூயா. அப்ப அந்த தண்ணீர் நமக்குள்ளே பாய்கிறது. 11வது வசனம். அப்படி நடுவுல ஓடும் பொழுது 11வது வசனத்துல அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும். அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாய்த்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகளின் மேலிருந்து பாடும். பாருங்களேன், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தரணும்னா பர்வதமாகிய நம்முடைய பெருமைகள் எல்லாம் உடைக்கப்படும் போது தண்ணீர் பாய்ந்து பள்ளத்தாக்குல போய் நிக்குது. நின்ற உடனே தண்ணீர் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் தான் காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிற நாட்டு மிருகங்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கிறது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சா நம்மளும் ஆசீர்வாதமா இருப்போம். நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் சுற்றிலும் பெருகுவார்கள். உலகத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆபிரகாமை அழைக்கும் போது நீ ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அவனை அழைத்தார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்லா சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிறத நீங்க ரெண்டா புரிஞ்சுக்கணும். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேங்கிறது அர்த்தம் இல்ல, நான் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அப்ப
அந்த தண்ணீர் தேவனுடைய ஆசீர்வாதம் என்னும் தண்ணீர் மலைகளை கடந்து இறங்கி ஓடி அதற்கு நடுவே போய் பள்ளத்தாக்கிலே கிடக்கிறது. பள்ளத்தாக்கிலே கிடக்கிற அந்த தண்ணீர் இப்பொழுது அந்த யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா காட்டு மிருகங்களுக்கு யூஸ் ஆகுது. அதுல பறவைகள் வந்து கானம் பாடுது, பாடி சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த தண்ணீர் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. உங்க குடும்பங்கள்லையும் கர்த்தர் அந்த தண்ணீரை தேங்கி நிற்க பண்ணுவாராக. அல்லேலூயா. அது அப்படியே நிக்கணும், ஓடக்கூடாது. ஆமென். வருமானங்கள் நிக்கணும், சந்தோஷம் என்ன பண்ணணும், நிக்கணும். நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் குடும்பங்களில தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை சொல்லி செய்யுங்கப்பா. மலையில் ஏறி இறங்கின தண்ணீரா அல்ல ஆண்டவரே, பள்ளத்தாக்கில் கிடக்கிற தண்ணீராய் நீர் என்னை மாற்றும். என் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். என் மூலமாய் ஆகாயத்து பறவைகளும் சஞ்சரித்து கிளைகள் மேல் பாடும்படியாய் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை என் மூலமா மற்றவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு அதை செய்வார். வருகிற நாட்களில் நீங்களும் சந்தோஷப்பட போகிறீர்கள். உங்கள் மூலமாய் அநேகரும் சந்தோஷப்பட போகிறார். பூமியில வாழும் போது ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளால மற்றவங்களையும் சந்தோஷமா என்ன பண்ணியிருக்கணும், வச்சுட்டு போயிருக்கணும். கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்வார். அல்லேலூயா. இப்ப பெருமைகள் நம்மிடத்திலிருந்து தகர்க்கப்படுவதாக. சரி, பெருமை என்றால் என்ன என்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். பெருமை என்று சொல்லும் போது சங்கீதம் 138 எடுத்துக்கொள்ளுங்கள். பேஜ் நம்பர் சொல்லிக்கிறேங்க. சங்கீதம் 138:6 756வது பக்கம். சங்கீதம் 138:6 வாசிக்கலாம். கர்த்தர் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். பெருமை உங்களிடத்திலே நீங்க வேண்டும். பெருமை என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது? அவர் உயர்ந்தவராய் இருக்கு. அழகிலே உயர்ந்தவர், பதவியிலே உயர்ந்தவர், ஆளுகையிலே உயர்ந்தவர், அதிகாரத்திலே உயர்ந்தவர், வல்லமையிலே உயர்ந்தவர், தீர்க்காயுசிலே உயர்ந்தவர், எல்லா நாமங்களிலும் மேலான நாமமுடையவர். ஆனால் மேலிருந்து இப்ப அவர் யாரை பார்க்கிறார்னா, தன்னிலும் தாழ்ந்தவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும், அவர் பெரியவராயிருந்தும் அவர் யாரை நோக்கி பார்க்கிறார்? தாழ்மையுள்ளவனை நோக்கி. மேட்டிமை உள்ளவனையோ தூரத்திலே இருந்து அறிகிறார். உங்களுக்குள்ள தாழ்மையை கர்த்தர் தருவாராக. பெருமைங்கிறது எங்க தெரியுமா வருது? நல்ல கவனிங்க. ஆண்டவருக்குள்ள ஒண்ணு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இருக்கிறதுனால அவர் பெருமையா இல்ல, இல்லாதவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். அப்ப பெருமைக்கு என்ன டெஃபினேஷன், என்ன அர்த்தம் கொடுக்கலாம்னா, எனக்கு இருக்கிற ஒன்று இல்லாமல் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் அற்பமா பார்க்கிறேன் பாருங்க, அங்கதான் என்னது பெருமைய. நான் உங்களுக்கு சொல்ற புரியுதா? எனக்கு இருக்கிற ஒன்று எனக்கு இல்லாத ஒன்று இல்லாம ஒருத்தவன் இருக்கிறத நான் பார்க்கும்போது அவனை நான் அற்பமா என்றேன் பாருங்க, அங்கதான் என்னுடைய பெருமை வருகிறது. நிறைய பேர் தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, சேர் எடுத்து போடுவாங்க, கை கட்டி நிற்பாங்க. அது அல்ல, அது வெளி தோற்றத்துல உள்ள ஒண்ணு. எங்க தெரியுமா பெருமை நிக்குது? பெருமை ஒண்ணு லாஸ்ட் நம்பர்ல லாஸ்ட், அதுக்கப்புறம் 0 இருக்கிறது, கீழே இருக்குது. அப்ப எனக்கு கீழே ஒருத்தவனை பார்த்துட்டாலே நான் என்ன ஆயிடுறேன்? என்னை பெருமையா மேல வச்சிடறேன். நான் தான் லாஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லிக்கிறோம், நான் தாழ்மையானவங்க, நான் ரொம்ப அன்பானவங்க, நான் யார் மனசையும் புண்படுத்த மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனா எனக்கு கீழே ஒருத்தவனை தள்ளும் பொழுதே நான் ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தவனுக்கு மேல நான் என்ன பண்ணிடுறேன்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? தாழ்மை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் கீழே இருக்கிறதுக்கு பேரு தான் தாழ்மை. அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை, இதுக்கு மேல அவர் கீழே இறங்க முடியாது. அவர் பிதாவின் ரூபமாய் இருந்தும் பிதாவுக்கு ஒப்பாய் இருந்தும் மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார். மேல இருந்து இறங்கி கீழே வந்துட்டார். மனுஷனா வந்தது மட்டும் இல்ல, மனுஷன்ல ஒரு லாஸ்ட் கேட்டகரி இருக்குது, அடிமையின் ரூபம் எடுத்த. அடிமையா இருக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, செத்து பாதாளத்துல இறங்குற ஒரு கூட்டம் இருக்கு. அவர் சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் இறங்கி பாதாளத்துக்குள் போனார். நல்லா தெரிஞ்சுக்கணும், உச்சத்துல இருந்த ஒருவர்.
இன்னைக்கு சொல்றாங்க உச்சத்துல இருந்து கேரியரை விட்டு என்ன பண்ணிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. உண்மைக்குமே உச்சத்துல இருந்து வந்தது யாரு சொல்லுங்க? ஜீசஸ் ஆண்டவர் இயேசு. உச்சத்திலிருந்து வந்து கடைசி நம்பரா இருக்கிற மனுஷன், மனுஷனுக்கு கீழே அடிமை, அடிமைக்கு கீழே சிலுவை, சிலுவைக்கு கீழே பாதாளம், பாதாளத்திலும் கடைசியானவராய் இயேசு கிறிஸ்து இறங்கின. ஒண்ணு இல்ல, டாப்ல இருந்து பாட்டம்க்கு அப்படியே இறங்கினவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. தாழ்மையின் ரூபம்னா அதுதான். தாழ்மைன்னு நீங்க ஒன்ன படிக்கணும்னா இன்னைக்கு உங்க மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க, நான் எல்லாரையும் என்னை விட மேன்மையா நான் என்ன பண்றேன் நினைக்கிறேன். அதான் உண்மையான தாழ்மை. யாரையாவது நீங்க உங்களுக்கு கீழே நினைச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாழ்மை பற்றி பேச எந்த வித தகுதியும் உங்களுக்கு இல்லை, எனக்கும் இல்லை. நான் தான் லாஸ்ட்னா எனக்கு பின்னாடி லாஸ்ட் எவனுமே இல்லை. நான் தான் லாஸ்ட்னா நான் யாரையும் அற்பமா என்ன பண்ணல நினைக்கல. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். படிச்சவங்க படிக்காதவங்கள ஒரு விதமா பார்க்கிறது என்னது? பெருமை. உண்மை இல்லையா? நான் என்ன தெரிஞ்சதை சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க மனசுல வச்சு. திறமை உள்ளவர்கள் திறமை இல்லாதவர்களை பார்ப்பது என்னது? பெருமை. அழகு உள்ளவர்கள் அழகு இல்லாதவர்களை என்ன எப்படி இருக்கா, நான் தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன முகம் இது, என்ன கலர் இது அப்படின்னு பார்க்கிறோம். அழகு உள்ளவர்கள் அழகு இல்லாதவர்களை பார்ப்பது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாதவர்களை பார்ப்பது. சாதித்தவர்கள் சாதிக்காதவர்களை, இவன் படிச்சு சாதிச்சிடுவான், படிக்காதவன ஒரு சாதிக்காத ஒருத்தவன ஒரு மாதிரி பார்க்கறது. இது ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்ல பைபிள் படிச்சு நல்ல கூட்டத்துக்கு வரவனே நல்லா இல்லாதவன ஒரு மாதிரி என்ன பண்ணுவான்? இதான் ஆவியில் எளிமை என்று கர்த்தர் சொன்னார். ஆவிலையும் ஒரு பெருமை இருக்குது, சபைக்குள்ளேயும் ஒரு பெருமை இருக்கு. நான் தான் வந்து நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் தான் நல்லா பைபிள் படிப்பேன், எனக்கு தான் பைபிள் நல்லா தெரியும், உனக்கு பைபிள் உனக்கு ஒன்றும் தெரியும். நான் உன்னேன்னு சொல்லவா, அவர் மேல இருந்து பீஸை பிடிங்கிட்டா நமக்கு பைபிள் புரியவே புரியாது. தெலுங்கு மாதிரி இருக்கும். எனக்குலாம் அப்பப்போ தெலுங்கு மாதிரி ஹிந்தி மாதிரிலாம் வரும். கெஞ்சி கதறி தான் எதையாவது வார்த்தையை வாங்கிட்டு உங்கள்கிட்ட முன்னாடி என்ன பண்ணுறேன் பேசுகிறேன். எனக்கு சாதா புக்கே புரியாது, இதை படிக்கும்போது ஒன்றும் புரியாது. அவர் திடீர்னு சிம்சோன் மேல் ஒரு வல்லமை இறங்கினது, அவன் வாயை கிழித்தான்ங்கிற மாதிரி செய்திக்கு போகும்போது ஒரு ரெவல்யூஷன் கிடைக்கும். அதை எழுதி வச்சிருவேன். அதையும் அப்புறம் எழுதுவேன்னு சொன்னால் அது என்ன ஆயிரும்? மறந்துடு. எழுதி வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட அள்ளி விட்டுக்கிட்டு என்ன பண்றேன் இருக்கேன். அவரை பிடுங்கிட்டாருன்னு வச்சிருங்க பீஸை. அப்ப பைபிள் தெரிஞ்சவன் பைபிள் தெரியாதவனை அற்பமா என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஊழியத்தில் சாதித்தோர், பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் ஒரு மாதிரி பார்க்கறது. ஊழியர் கூட்டங்களை எல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு போறது. அவங்க அவங்களோட சேர்ந்தவங்கள்ட்ட தான் நல்லா பேசிக்கிருப்பாங்க. இவன் பாவம் போல பரதேசி பையன் மாதிரி இந்த ஊழியக்காரன் அப்படியே நிற்பான். காரணம் இவனுக்கு சபை இல்லை. சபையில் ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் குச்சி வீடை போட்டுக்கிட்டு கிழிஞ்ச பேண்டை போட்டுக்கிட்டு ஓட்ட சைக்கிளை வச்சுக்கிட்டு இப்படியே நிற்பான். காரில் வந்து ஒரு ஊழியக்காரர் இறங்குவார். அவர் இறங்கி அவர் ஸ்டேட்டஸில் தான் என்ன பண்ணுவார் பேச. அப்போ அவர் பெரிய ஊழியக்காரர் நினச்சி அவர் இப்படியே நிற்பார். ஊழியத்தில் சாதித்தோர் ஊழியத்தில் சாதிக்காதவரை பார்க்கிறார்கள், அதுவும் பெருமையே. அல்லேலூயா. தரம் தாழ்ந்தவர்களை, நம்மை விட எந்த விதத்தில் ஒன்னேன்னு புரிஞ்சுக்கிறீங்க, நம்மை விட எந்த விதத்திலும் தரம் குறைந்தவர்களை தரம் தாழ்த்தி நீங்கள் எப்பொழுது பார்க்கிறீர்களோ அப்பொழுதே பெருமை உங்களுக்குள்ளே. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் முதன்மையா இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் அவன் கடைசியானவனாய். ஏசப்பா விடையா நம்ம பெரிய ஆளு? அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்போ வேதபாரகர் பரிசேயர் எல்லாம் மலைகள் குன்றுகளோடு இருந்தாங்க. அவங்க இருதயத்தில் என்ன பெருசு, அவங்க தான் வந்து பைபிள் வந்து எழுதுவாங்க. வேதபாரகர் தான் பைபிளை பகுத்து எழுதி காப்பீஸ் ரெடி பண்றவங்க. அவனுக்கு ஃபுல் பைபிள் தெரியும். பரிசேயர் என்கிறவன் பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தமா வந்து நியாயப்பிரமாணத்தை பக்காவா கடைபிடிக்கிறவன். இவங்க எல்லாருக்கும் இந்த யூதர்களை பார்த்தா, இவங்க எல்லாருக்கும் மற்றவங்களை பார்த்தா, சமாரியர்களை பார்த்தா ஒரு ஒரு தரந்தாழ்ந்த ஒரு பார்வை. என்ன பார்வை? எனக்கு தான் பைபிளு, நான் தான் பரிசுத்தவான், நான் தான் நியாயப்பிரமாணத்தை. அவனுக்குள்ள மலைகளும் குன்றுகளும் இருந்தது. எல்லாம் என்ன சொல்றது, ஆபிரகாமிலும் பெரியவர் அங்க என்ன பண்ணிருக்காரு? அப்பா வார்த்தையாகிய கடவுளே வாயை புத்திக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்காரு. இவன் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பைபிள் தெரியும், அது தெரியும், இது தெரியும். அடக்கி வாசிக்கணும். நமக்கு எல்லாம் எல்லாம் இருந்தாலும் என்ன பண்ணணும்? அடக்கமா இருப்பது நல்லது. வேதபாரகர் பரிசேயர் மலைகள் குன்றுகளோடு இருந்தவர்கள்.
அதுதான் சொன்னாரு, வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அப்ப ஏசப்பா பத்தி கொஞ்சம் நான் சொல்றேன். நம்ம எதுலையும் உதவாதவங்க, ஆனா நமக்கு இருக்கிற பீத்தல் இருக்கு, பெருமை இருக்கு. ஏசப்பா எல்லாத்துலயும் பெஸ்ட். அவர் பார்வையை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட், அவர் பரிசுத்தம், அவர் பேரே பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஆனால் பாவிகளை அவர் நேசித்தார். பரிசுத்தத்துல உயர்ந்தவர், பரிசுத்தத்துல தாழ்ந்தவர்கள் அற்பமா பார்த்தாரா? சொல்லுங்க. பாவிகளை அவர் பரிசுத்தரா இருந்தும் பாவிகளை நேசித்தார். தன்னை தெரியாது என்று ஒருவன் சபித்தான், சத்தியம் பண்ணினான். அவன் பேர் என்ன? சொல்லுங்க. பேதுரு, சீசன். அவனை பார்த்து சொன்னார், என்னை நீ நம்மளை விட்டா, நம்மளை உன்னை தெரியாதுன்னு விட்டுட்டா நம்ம விடுவோமா? அவனை மார்க் பண்ணிடுவோம், ஜிபிஎஸ் மார்க் பண்ணி அவனை ஓட ஓட அடிப்போம். என்னை வாடா இது பண்ணா உனக்கு இருக்குதுடா ஒரு நாள். தெரியாதுன்னு சபிச்சவனை பார்த்து சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாய். அதுவும் எப்படி? எல்லாரிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாய். அடுத்து, பரலோக ரகசியம் முற்றிலும் தெரிந்த அவர், பெரிய ஜீனியஸ், உலகத்தை படைச்சவர், ஞானத்துல சிறந்தவர், அழகு எல்லாம் தெரிஞ்சவர். தெரியாத 12 முட்டாள் கூட்டத்தை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்திலேயே தெரிஞ்சார். என்னைக்காவது உங்களை விட நான் பெரிய ஆள்றான்னு என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? சொல்லல. இல்ல நீ என் பக்கத்துல இருக்கவே தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாரா? இல்ல. இந்த 12 பேருக்கு ஒன்னும் புரியலைனாலும் பச்சை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஒவ்வொன்னையும் சொல்லி கொடுத்து நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சா சொல்லவே மாட்டேன். இந்த பக்கத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் எழுதிக்கிட்டு இருப்பான், செகண்ட் ரேங்க் எடுக்கிறவன் இப்படி எட்டி பார்த்தோன்னே கொஸ்டினை சொல்லவே ஆன்சர் சொல்ல மாட்டான். புக்கு இல்லடா தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவான். தூங்கிட்டேன்டா படிக்கவே இல்லடா அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் மார்க் எடுத்துட்டு ஓடிடுவான். இயேசு கிறிஸ்து தன்னில் படித்த, தான் தெரிந்து கொண்ட அவ்வளவு விஷயத்தையும் பச்சை குழந்தை மாதிரி இருந்த 12 சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அவர்களை அற்பமா எண்ணவே இல்லை. ஒரு முறை லாசரு மரித்து போகிறான். லாசருவை போய் பார்க்கணும்னு சொல்றாரு. அப்ப லாசரு நித்திரையா இருக்கிறான், நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, தோமையார் நம்ம ஊருக்கு வந்து அவர் விறுவிறுன்னு அப்படியே போவார். எங்கடா போற, என்னடா பண்றேங்கிற, வாங்க நம்மளும் சாவ போவோம் அப்படின்னு சொல்லுவார். நான் சாவ போகணும்னு சொல்லலடா, நம்ம அடக்கத்துக்கு போகணும் என்ன பண்ணேன் சொன்னேன். நிறைய விஷயம் புரியாம கொலப்படி பண்ணி வானத்திலிருந்து அக்கினி இறக்கிடுவா அப்படின்னு சம்பந்தம் இல்லாம கேட்பாங்க. எல்லாம் சம்பந்தம் இல்லாத ஆளு, ஆனா வச்சுக்கிட்டு வண்டிதல் நிறையா நம்ம ஆளு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம பரலோக பிதாவே என்னமோ அவருக்கே சொல்லி கொடுப்போம். நம்மளெல்லாம் பார்த்து சிரிப்பாரு. அவ்வளவு ஞானமுடைய தெய்வம் ஒன்றுமறியாத சீசர்களை வைத்து காலம் தள்ளும் பொழுது நமக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி நம்ம பக்கத்திலேயே யாரும் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவனுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ரொம்ப இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைல கதை சொல்லுவாங்க, 2 பேர் தண்ணிக்குள்ள விழுந்தான். ஒருத்தன் வந்து உடம்பு மட்டும் உள்ள போயிடுச்சு, மண்டை மட்டும் வெளியில நின்றுச்சு. இன்னொருத்தவனுக்கு மண்டை மட்டும் உள்ள போயிடுச்சு, உடம்பு மட்டும் வெளியில இருந்துச்சு. இவன் பேர் என்ன, அவன் பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ உடம்பு மட்டும் போய் மண்டை வெளியில இருந்தவனுக்கு பேர் மரமண்டை, மண்டை மட்டும் உள்ள போய் உடம்பு வெளியில வந்தவனுக்கு பேர் தலக்கணம் பிடிச்சவன் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு மண்டை மட்டும் உள்ள இருக்குது, உடம்புலாம் வெளியில இருக்கு. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச. ஏசப்பா விட தெரிஞ்சவங்க யாருமே பூமியில இல்ல. தெரிஞ்சவங்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், மெச்சூரிட்டி ஆனவங்க, அன்மெச்சூரிட்டி, அனுபவம் இல்லாதவர்களை அனைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தால் தான் நீங்கள் தாழ்மை உள்ளவர்கள். இன்னைக்கு யாருடைய சீக்கிரட்டையும் சொல்றதுக்கு இது இல்லை. ஜபம் என்ற டயத்தை கூட சொல்ல மாட்டாங்க. சிலவில்லை கேட்பாங்க, எப்படி நீங்க செய்தி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, எல்லாம் கிருபை பிரதன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எப்படி இந்த ஊழியம் பாக்குறீங்க சொல்ல மாட்டாங்க. நீ இதோட அர்த்தம் என்ன சொல்ல மாட்டாங்க. தொழில் ரகசியம் பெண்கள் வயசை சொல்ல மாட்டாங்க. ஆண்கள் வந்து சம்பாத்தியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதையும் சொல்ல மாட்டாங்க. நான் இங்கே போனேன் அங்கே போனேன்னு சொல்ல மாட்டாங்க. நேற்று யாரை சந்திச்சுட்டு வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவன் ஓடி போய் சந்திச்சிருவானே. தனக்குரிய எல்லா ஞானத்தையும் அறியாத தன் சீசர்களுக்கு பகுத்து கொடுத்தார். யாரையும் கீழே வைக்கல, அவரு சமமாகவே அவர் வைத்தார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். அந்த ஏரியா பக்கமே போக மாட்டாங்க. ஆனா அந்த ஏரியால போய் ஒரு பெண்ணிடம் பேசி சுவிசேஷத்தை சொன்னார்.
ஜாதிங்கிறத உடைச்சிட்டார். அந்த நாட்டில் சமாரியர்கள் அவர்கள் இஸ்ரவேலர்ல இருந்து பிரிந்தாலும் அவர்கள் கீழ் ஜாதியினரை போல நடத்தப்பட்டார்கள். அவங்க வேறொரு மக்களோட சம்பந்தம் கலந்ததுனால அவங்கள மதிக்க மாட்டாங்க. யூதர்கள் எங்களோடு பேசவே மாட்டாங்க. நம்ம சொல்லும் போது பேசுறது என்னமா, உன்கிட்ட தண்ணி வாங்கி நான் குடிப்பேன், குடிச்சு அவளுக்கு சுவிசேஷத்தை சொன்னார். யாரையும் அவர் கீழே பார்க்கவே இல்லை. திருடுகிறான் என்று தெரிந்தும் அவனை சிநேகிதனே என்று என்ன பண்ணாரு சொன்னா, யாராவது திருட்டு பையில உடன் ஊழியரா, திருட்டு பையில உங்க கம்பெனியோட மேனேஜரா கணக்கு பிள்ளையா வச்சுக்கிட்டே திருவிழா, ஒருத்தர் திருட்டு பையில கடைசி வரை கணக்கு பிள்ளையா வச்சு தெரிஞ்ச ஒரே ஒரு ஓனர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. திருடுவான்னு தெரியும், மொத்தமா காணிக்க வருது இவன் ஆட்டையை போட்டுருவான்னு தெரியும், இவன் தைலத்தை வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டுருவான்னு தெரியும், ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு ஆட்டையை போட்டுருவான்னு தெரியும். தெரிஞ்சும் அவனை வச்சுக்கிட்டு கடைசியா கூட மனசார சிநேகிதனே, அல்லேலூயா, காட்டி கொடுத்தவர்களை கூட சிநேகித்தவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம பெருமைப்பட என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நீங்க ஏசப்பாவை மாடலா வச்சுக்கிறணும். அவருடைய அச்ச அடையாளங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்த்தார். அப்ப புரியுதா? பெருமை இல்ல அப்படின்னு யாராவது சொல்லிக்கிட்டு சேர் எடுத்து போறது, எந்திரிச்சு நின்றுக்கிறது, வாங்க பிரதர்ன்னு சொல்றது, சோத்திரம் சொல்றது, பேசாமலே இப்படி இருக்குது, அதெல்லாம் சும்மா நம்ம ஏமாந்துடலாம். ஆண்டவர் ஏமாற மாட்டார். பெருமை என்றால் உங்களுக்கு கீழே ஒருவனும் இல்லை. சொல்லுங்க, எனக்கு கீழே யாருமே, நான் தான் கடைசி, நான் தான் கடைசி. ஒரு படிக்காதவனா இருந்தாலும் நான் மதிப்பேன், பணம் இல்லாதவனா இருந்தாலும் மதிப்பேன், திறமை இல்லாதவனாலும் இருந்தாலும் மதிப்பேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் குறைவுள்ளவனா இருந்தாலும் மதிப்பேன், அவன் எனக்கு துரோகம் செஞ்சாலும் அவனை மதிப்பேன். யாரையும் அற்பமாய் எண்ண மாட்டேன், யாரையும் அற்பமாய் பேச மாட்டேன், யாரையும் அற்பமாய் பார்க்க மாட்டேன். எங்கள் இருதயம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தான் பணிந்த ஆவி உடையவர்கள். அங்குதான் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்து தங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இனிமே நீங்க பெருமைப்பட்டா புரிஞ்சுக்கணும், நான் இயேசுவை விட பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க? இனிமே நான் இயேசுவை விட பெரியவன், அதனாலதான் நான் பெருமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும்? பெருமையா இருந்துகிட்டா நல்லது. கர்த்தர் இந்த குன்றுகளை உடைப்பாராக. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை காண்பிக்க போறேன். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 15வது விஷயம். ஒரு 4 வெப்பன்ஸ், 4 ஆயுதங்கள் இங்க இருக்கிறது. இந்த 4 ஆயுதங்களை 10ஆம் அதிகாரம் ஏசாயா 10:15வது வசனம். 4 ஆயுதங்கள் இங்க இருக்கிறது. பாருங்க, இங்க ஒரு 4 ஆயுதங்களை கர்த்தர் சொல்லுகிறார். கோடாரி, வாள், தடி, கோல். சொல்லுங்க, கோடாரி, வாள், தடி, கோல். இதை யார மென்ஷன் பண்றாருன்னா, என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோ என்று 5வது வசனம் சொல்லுகிறது. என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின். புரிஞ்சுக்கிறீங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால இப்பொழுது அசிரிய படைகளை கர்த்தர் ஏவி விடுறார். ஏவி இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிப்பதற்காக அவங்களை அகைன்ஸ்டா மாத்துறார். இப்படி மாத்தும் போது இந்த அசிரிய படைக்கு ஒரு பவர் கிடைக்குது, ஒரு வல்லமை கிடைக்குது. அடிக்க சொன்னதே யாரு? ஆண்டவர் தான். இவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் இஸ்ரவேலை விட பெரிய ஆளு. இப்படி அவன் பெருமை பாராட்டும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு நான் தான்பா அவனுக்கு பவர் கொடுத்து என் பிள்ளைகளை தண்டிக்க சொன்னேன். வாத்தியார்கிட்ட போய் சொல்லுவாங்க, பையன் படிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? நல்லா பூசை போடுங்க சார். அவரு நமக்கு முன்னாடி ஒரு அடி அடிப்பாரு. அவர் சட்டை பிடிச்சு அடிச்சு கெட்டி வச்சு உரிச்சா விடுவோமா? என்னடா அடிக்குதான்டா சொன்னேன் சொல்லிட்டு வாத்தியார கெட்டி வச்சு உரிச்சிருவான். அடினா ஒரு 2 அடி அடி, அதோட அவன் கம்பை எடுத்துட்டு அடிச்சு மிதிச்சு ரத்த காயம் வர்ற அளவுக்கு பிள்ளைய பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க அசிரியனை அடிக்க விட்டார், அவன் போட்டு தாக்குறான். தாக்கிட்டு சொல்றான், இஸ்ரவேலோட நான் பெரிய. இப்பதான் அந்த வசனத்தை சொல்றாரு, கோடாரியானது தன் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய்
மேன்மை பாராட்டலாமோ? அசிரியன் ஒரு கோடாரி, வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமா. எல்லாரும் புரியுதா நான் பேசுறது? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது தன் மரக்கட்ட அல்ல என்று எழுப்பினார் போலவும் இருக்குமே. சொல்லிட்டு இப்படி நான் அவனை தண்டிக்க சொன்னா அவன் ரொம்ப பெருமை பிடிச்சல இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றார். நீ வெறும் கட்ட, நான் எடுத்து அடிச்ச ஒரு கோல், நீனா உயிர் இருக்குது, நீ உயிர் உள்ளவன், நீனா செயலாற்று நீ நினைக்காதன்னு சொல்லி ஆண்டவர் அவனை, அசிரியனை அவனை எச்சரிக்கிறார் அல்லது கடிந்து கொள்ளுகிறார். அவனை ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுக்கிறார். இதுல நான் புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன? இன்னைக்கு இந்த 4 விதத்துல விசுவாசிகள் ஆசீர்வாதமா இருக்கிறார். ஆனா இந்த 4 விதத்துல இருக்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே பெருமை உடையவர்களாய் சில வேளைகளிலே மாறுகிறார். ஃபர்ஸ்ட் கோடாரி. கோடாரி வச்சு என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? சொல்லுங்க. மரத்தை வெட்டி, ஆகாயில ஒரு வசனுக்கு மரத்தை வெட்டி, நீங்கள் மலையில் ஏறி மரத்தை வெட்டி ஆலயத்தை. அப்ப சிலரை கர்த்தர் கோடாரியாக பயன்படுத்துவார். எப்படி பயன்படுத்துவார்? கோடாரியா எப்படி பயன்படுத்துவார்னா ஆத்துமாதாயம் செய்வார்கள். சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க? அவங்க சிலரை ஆத்துமாதாயம் செய்வாங்க. சபை கட்டுமானத்திற்கு ஏதாயிலும் அவர்கள் உதவுவார்கள், ஆலோசனை கொடுப்பாங்க. ஏதோ ஒண்ணு கோடாரி மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் செயல்படுவாங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில மற்ற காரியங்களையும் மற்றவங்களுக்கு ஒரு கட்டமைக்கிறதுக்கு, மற்றவங்களுக்கு ஒரு உதவிக்கிறமா நீங்க ஒரு வேலை இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது நான் கோடாரிங்கிற பெருமை யாருக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது. இந்த கோடாரியை யாருக்காக யூஸ் பண்ணார்? இஸ்ரவேலனுக்காக யூஸ் பண்ணது மாதிரி நம்முடைய ஆசீர்வாதம் நம்மால் வந்ததல்ல, தேவன் நமக்கு கொடுத்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய திறமை தேவன் கொடுத்தது. அப்ப நம்மை கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக கர்த்தர் நம்மை கொண்டு சபையில ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். சபைக்கு நீங்க பணத்தொகை கொடுத்திருக்கலாம், நீங்க போற சர்ச்சுக்கு. அல்லேலூயா. நீங்க போற சர்ச்சில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கலாம், சபை வளர்ச்சிக்கு ஏதாகிலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள பெருமை என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஊர்ல மீட்டிங் போயிருக்கும் போது அங்க உள்ளவங்க பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் திடீர்னு காணிக்கை கொடுத்தாராம். கொடுத்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு போயிடுவாராம். போயிட்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டு போயிட்டு ஃபோன் அடிப்பாராம். என்ன பாஸ்டர் கரியா வீட்டில் அப்படிங்கப்பா. இவர் என்னடா இப்படி கேட்குறான். அடுத்த வாரமும் கொடுத்துட்டு போனவொடனே என்ன பாஸ்டர் கரியா, இவன் ஏன்டா இப்படி கேட்குறான். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, அவன் காணிக்கை கொடுத்த உடனே நம்ம காசுல தான் இன்னைக்கு இவர் என்ன பண்ணுவாரு. அப்படிலாம் இருக்காங்க. இந்த ஊழியக்காரர் நிலைமையை பாருங்க. கோடாரியான மலைகளை மரத்தை வெட்டி சபையை கட்டிட்டா கோடாரிக்கு நினைப்பு, ஐயோ நான் தான் என்ன பண்ணிட்டேன் பெருசா சாதிச்சு. அல்லேலூயா. ஏதாவது கொடுத்துட்டு இப்போ ஒரு ஒன்று கட்டுறது கொடுக்குறேன்னா கொடுத்துட்டு, முன்னாடி ஒரு படம் ஞாபகத்தில் வருது, மாப்பிள்ளை வருதான் சட்டை இந்த சர்ச்சு என்னை வச்சு தான் கட்டினேன், இந்த சேனல் நான் தான் போட்டுருக்கேன், இப்படி நான் தான் போட்டு கொடுத்தேன். ஒரு மண்ணாங்கட்டின்னு ஒரு சேனல் இருக்கு, கிறிஸ்தவ சேனல் தானே, போய் பாருங்க, தைரியமா பாருங்க. கிறிஸ்தவத்துல நடக்கிற சில மூடத்தனத்தை போட்டிருப்பாங்க. அதுல ஒருத்தன் காணிக்க போடுவான். ஓடும்போது பார்த்தா அந்த ஃபேனு, இந்த ஃபேன்ல பார்த்து அவன் பேர் எழுதியிருக்கும். அவன் பேர் என்ன? சாந்தகுமார். அவன் பேரு ஃபேன்ல எழுதியிருக்கும், ஸ்பீக்கர்ல எழுதியிருக்கும், எல்லா இடத்துலயும் எழுதியிருக்கும். அப்ப சாந்தகுமார் வீட்டில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அவர் இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் பண்றாரு அப்படின்னு சொன்னோன்னே எங்க பார்த்தாலும் சாந்தகுமார் சாந்தகுமார் சாந்தகுமார்னு முடிச்சுட்டு மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துருங்கன்னு திரும்ப வர பாஸ்டர் சட்டையில சாந்தகுமார்னு சட்டையிலேயே ஒரு பேரை எழுதி கொடுத்துருக்க. வலது கை கொடுப்பது இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. கோடாரின்னு யாரும் இது பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நீ கட்ட, நீ இரும்பு, நான் உன்னை எடுத்து உன் தொழில ஆசீர்வதிச்சு, வறுமையில இருந்த உன்னை தூக்கி எடுத்து, பேச தெரியாத உன்னைய பேச வச்சு, கையில அப்படியே உன்னை எடுத்து பாவிச்சா, நீ இப்ப நினைக்கிற யாருமே என்னை தூக்கல, நானா எடுத்து வெட்டுனாக்கும், நானா சபையை கட்டுறனாக்கும் நீ நினைக்காத. நீ வெறும் ஒரு கோடாரி.
பெருமை உங்களிடத்திலிருந்து இந்த குன்றுகள்லாம் மாறணும். சபைக்கு செஞ்சேன், அதை செஞ்சேன், ஆத்துமா அதான் செஞ்சேன், ஏன் ஆத்துமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்துல வரா. நான் ஒரு புக்கு படிச்சேன், ஒரு 7 தடவையாவது குறைஞ்சது ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் போயிருக்கணுமா, போகுமா. இப்ப ஒரு சர்ச்சுக்கு இப்ப தம்பி ஃப்ரீடேஸ் வர்றான்னு வச்சுக்கிறீங்களேன், இப்ப அவனுக்காக அவன் நம்ம இதுக்கு வர்றான், இப்ப அவனுக்காக பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்கான். குட்வின்னு ஒரு தம்பி அவனுக்காக ஜெபம் பண்ணி என்னை ஒரு தடவை கூப்பிட்டா, நான் போக முடியல. அவன் ஜெபம் பண்ணியிருக்கான், 4 மாவடியில் ஜெபம் பண்ணியிருக்கான், எல்லாம் ஜெபம் பண்ணி பல தடவை சுவிசேஷம் என்ன பண்ணிருச்சு. போனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லி கேப்ல கடாவை வெட்டி இங்கே என்ன பண்ணியிருக்கான், உட்கார்ந்து. இப்ப நான் சொல்லலாமா, நான் ஏன் ஆத்துமான்னு நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? ஏன் ஆத்துமாவே அது ஏன் ஆத்துமாவோ கிடையாது, அவரு கொடுத்த ஜீவன். அப்ப ஒரு மரம் இப்படி இருக்கு, நல்லா பாருங்க. ஒருத்த போடுறான், மரத்துல இவ்வளவு வெட்டிடுச்சு, அடுத்த முறை இங்கே வெட்டிடுச்சு, இங்கே வெட்டிடுச்சு, இங்கே கொஞ்சம் தொங்கிக்கிட்டு நிக்குது, ஒட்டிக்கிட்டு. இப்ப நான் ஒரு போடு போட்டோடனே மரம் ஏன் ஆத்துமா. மேல பாப்பா கோடாரி அங்க போடக்கூடாதா, தலையிலே போடணும். ஓ ஆத்துமா, ஏன் ஆத்துமா. 7 முறை ஆகிலும் குறைஞ்சது ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் போயிருக்கும் 10 முறை 100 முறை. அவன்கிட்ட போய் யார் லாஸ்டா ஒரு கிளிக் அடிப்பான் பாருங்க, அவன் சபைக்கு ஆள் வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, இது என்னுடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுனால விளக்கறையும், அடுத்து தோமா வந்தாரு 2வது விளக்கறையும், அப்புறம் இங்க டீப் ரிட்டோ ராம்நாடுக்கு வந்தாரு 3வது விளக்கறையும், அப்புறம் இந்த தீவுக்குள்ள யாரு வந்தான்னு பார்க்கணும் 5வது விளக்கறையும், அப்புறம் எத்தனை பேர் சுவிசேஷம் 6வது 7வது ரோட்டு அங்க இங்க டிராக்ஸ் எல்லாம் போய் நம்ம கிட்டத்தட்ட 25வது ஆளா இருப்போம். தம்பி சபைக்கு வாங்கப்பா, வந்துடுவார் உடனே. ஏ ஆத்துமா, நான் பெற்றெடுத்த பிள்ளை. என்ன பிள்ளை நீ பெற்றெடுத்த பிள்ளை? கோடாரியா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆண்டோடைய ஆத்துமா. அல்லேலூயா. கோடாரியானது மரத்தை வெட்டினதுனால என்ன பண்ணக்கூடாது, தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய். தன்னால் வெட்டுகிறவனா புரியுதா? ஆண்டவர் தான் எடுத்து நம்மளை என்ன பண்றாரு, யூஸ் பண்றாரு. இப்ப இது ஏன் பலம், உங்க பலன் இல்லை, ஏன் சாமர்த்தியம், நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. 2வது வாளானது. வாள் என்றால் அப்படி வெட்டும் போது ரத்தம், ஊனு, கணுக்கள் எல்லாத்தையும் வெட்டிடும். இப்படி வெட்டுனா ஜாயிண்ட வெட்டி உள்ள வெட்டி எலும்புக்குள்ள இருக்கிற ஊன் முதற்கொண்டு போகும். அதை வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும், பேச்சு திறமை இருக்கும், பேசுவதில் நல்ல திறமையா இருப்பார்கள், செய்தி கொடுக்கிறது திறமையா இருப்பார்கள், ஆலோசனை கொடுக்கிறது திறமையா இருப்பார்கள். நம்முடைய வார்த்தைகளால் சிலருக்கு மாற்றம் உண்டாகும். நான் ஸ்பிரிச்சுவலா ஃபர்ஸ்ட் சொல்றேன், செய்தி கொடுப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க, அவங்களுடைய வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தைகளா இருக்கும். இவங்க தான் வாள், இவங்க வெற்ற வாள். இவங்க நினைச்சிடக்கூடாது, இந்த வாள் தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமா என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டு. உலக ரீதியா எந்த பஞ்சாயத்துனாலும் எதுனாலும் உங்களை கூப்பிடலாம், நீங்க போனோடனே சால்வ் ஆகலாம், உங்க வார்த்தைகளை பிறர் மதிக்கலாம். நீங்க வாளை போல, ஒரு கூர்மையான கத்தியை போல உங்களுடைய லைஃப் இருக்கலாம். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, சில வேளை நமக்கே தெரியாம பெருமை வந்துடும். நான் போனா அந்த இடத்துல எல்லாம் சரியாகுது, நான் போனா அந்த பிரச்சனைகள் தீருது, நான் பிரசங்கம் பண்ணா வார்த்தைகள் கடந்து போகுது, நான் சொல்ற ஆலோசனை மக்களுக்கு இருக்குது, என் பிரசங்கத்தை கேட்க ஆட்கள் இருக்குது, என் பிரசங்கத்தை யூடியூப்ல பாக்குறாங்க, என் பிரசங்கத்துக்கு 1000 பேர் கூடி இருக்காங்க, என் வார்த்தைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ, அப்பொழுது இந்த வாள் தன்னை பிடித்திருக்கிறவனுக்கு எதிராகவே என்ன பண்ணுகிறது, கையாடு. இதெல்லாம் குன்றுகள், நமக்கு தெரியாம இருக்கும். மொத்தத்துல நம்ம செத்துட்டோம். நல்லா புரிஞ்சுக்கிறேன், நம்ம யாரு, செத்தவங்க. நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை, கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். நம் பேசுவது கர்த்தருடைய கிருபை, நம்முடைய சம்பாத்தியம் கர்த்தருடைய கிருபை, நான் உழைப்பது கர்த்தருடைய கிருபை, நான் வாழ்வது கர்த்தருடைய கிருபை, நமக்குரிய பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபை, எல்லாம் கிருபை கிருபை என்று என்னைக்கு நீங்க மனசார சொல்றீங்களோ, சிலர் வாயில தான் சொல்லுவாங்க எல்லாம் கிருபை எல்லாம் கிருபை. நம்மனால ஒண்ணுமே முடியாதுங்கிற 0 இடத்துக்கு நீங்க என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு தான் அந்த குன்றுகளும் மலைகளும் தகர்க்கப்படும், ராஜா உள்ளே பிரவேசிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா குன்றுகளையும் உடை தெரிவாராக. தடி என்று சொல்லும்போது எதுக்கு வச்சிருப்பானா, மேய்ப்பர்கள்
கோல் என்று ஒன்று வச்சிருப்பாங்க, தடின்னு வச்சிருப்பாங்க. கோலுங்கிறது வளைவா இருக்கும், தடிங்கிறது அப்படியே ஸ்ட்ரைட்டா நீளமா இருக்கும். வளைவா இருக்கிறதுக்குன்னா அந்த கொலையை பறிச்சு போட்டு, மரங்களை பறிச்சு போட்டு இற கொடுக்கறதுக்காக. ஆனா தடி என்பது எதிரிகளை துரத்துவதற்காக. நமக்கு ஒரு வேலை சில அதிகாரத்தை கத்த தந்திருக்கலாம். ஒரு சமுதாயத்தில் ஒரு தலைவராக நீங்க இருக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு சங்கத்துக்கு நீங்க தலைவராக இருக்கலாம், ஒரு கிளாஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம், லீடரா இருக்கலாம், ஒரு ஊழியத்துக்கு ஒரு தலைவராக இருக்கலாம், ஊழியர் கூட்டத்துக்கு தலைவராக இருக்கலாம். தலைவராக இருக்கிறவன் தான் தடி எடுக்கிறவன் அர்த்தம். தடி அதிகாரம். இந்த அதிகாரம் உங்களுக்குள்ள வர்றதுனால ரொம்ப என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, ஆடக்கூடாது. தடியா இருக்கிறவன் என்ன பண்றானா, தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டுது. எல்லாரையும் மிரட்டிட்டு கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணுது, மிரட்டு. எல்லார்ட்டையும் அதிகாரம் செலுத்தினது இப்ப யார்கிட்ட செலுத்துது? நம்முடைய அதிகாரம் அன்பினால இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா அதற்ற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு உண்மைக்குமே பேர்டன் பாரம் இருக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் நல்ல தலைவன். சொல்லுங்க, நல்ல தலைவனுக்கு அதிகாரம் அடையாளம் என்ன? பாரம். மோசையை பத்தி சொல்றேன். மோசை ஜனங்கள் அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சிருவாங்க. பொன் கண்ணுக்குட்டியை செஞ்ச உடனே மோசை அடிச்சு நொறுக்கி பொடியாக்கி வாயில ஊத்தி விட்டு உங்க எப்படியா தொலைஞ்சு போங்கடான்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். இதுதான் மற்றவங்களுக்கு தெரியும். இதை பார்த்துக்கிட்டே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆனா ஊனா ஓனான்னு சொல்லிட்டு அப்படி அவ்வளவு பேரை மிரட்டுறது. மோசை எதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சாரு, மலையில இது என்ன சத்தம்பான்னு கேட்கும்போது, இது யுத்த சத்தம் இல்லை, இது எந்த சத்தமும் இல்லை, ஜனங்கள் எல்லாம் பின்மாறிட்டாங்கன்னு சொல்லும்போது மோசே மலையில உட்கார்ந்து அழு அழு அழுன்னு கண்ணீர் விட்டு அழுது, இவர்களை நீர் பாவத்தை மன்னியும், இல்லை என்றால் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன சொல்றாருன்னா இவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா என்னை நரகத்துக்கு தள்ளிருங்க. கெஞ்சி கண்ணீர் விட்டுட்டு தான் கீழே இறங்கி தடி எடுத்து போடுன்னு. அழுகாத ஆள் அடிக்க கூடாது. நான் சொல்ற புரியுதா? அழுகாத ஆளு தனக்கு கீழே இருக்கிறவன என்ன பண்ணக்கூடாது, அடிக்க கூடாது. உங்க பிள்ளைகளை நீங்க அடிக்கிறீங்கன்னா முதலாவது அதுக்கு முன்னாடி நீங்க அழுகணும், தேவ சமூகத்தில் அழுகணும். நீங்க ஒரு சின்ன குழுக்கு தலைவரா இருக்கலாம், அதிகாரம் செலுத்துறதுலாம் செல்லாது. முதல்ல அவனுக்காக பாரப்படணும், அவனுக்காக அழுகணும். அதுல உண்மைக்குமே ஒரு பாதிப்பு அதுக்குள் இருந்தாதான் நீங்க நல்ல லீடர். உங்க குடும்பமா இருந்தாலும் சும்மா வெத்துத்தனமா நம்ம தலைவனாலாம் இருக்க முடியாது. தலைவனா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அவன் தலைவன் ஆவதற்கு முன்பாக அவன் தகப்பனாக யாரா மாறணும். சின்ன சின்ன பொறுப்புகள் இங்க இருக்கவங்கலாம் இருக்கு, எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், உண்மைக்குமே நம்ம அவங்கள என்ன பண்ணுவோம், நேசிப்போம். இப்போ நம்ம மீனவர் இதில் நம்மளை ஒரு இதாக போட்டிருக்காங்கன்னா அப்போ நம்ம அவங்கள உண்மைக்குமே நேசிக்கிறோம். அப்போ ஒரு லீடர்ஷிப் வெளிப்படும் பாருங்க, அதான் உண்மையான லீடர்ஷிப். எல்லாரும் பெருமைக்கு தலைவர் தலைவர்னு சுற்றிக்கிட்டு ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆனால் உண்மையான தலைவன் அவங்களுக்காக என்ன பண்ணுவான், அழுகுவான், முயற்சி எடுப்பான், பிரயாசப்படுவான், நேசிப்பான். சமுதாயத்தை நேசித்தால் தான் சமுதாய தலைவராக என்ன பண்ணணும் இருக்கும். சபையை நேசித்தாதான் சபைக்கு தலைவரா இருக்கணும். ஊழியத்தை நேசித்தாதான் ஊழியத்துக்கு தலைவரா இருக்கணும். அப்ப என்னால முடியும் நான் சொல்லக்கூடாது. அதிகாரம், பதவி, படிப்பு, ஐஸ்வர்யம், தெய்வீக அதிகாரம் சில வேலை இருக்கும். பேய் ஓடும், நோய் ஓடும், எதுவுமே பெருமை பாராட்டக்கூடாது. நான் ஒரு தடி, அது ஏசப்பா எனக்கு கையில பிடிச்சிருக்கிற நான் ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. கடைசியா கோல் என்றால் ஆதரவு, உதவி. நம்முடைய வாழ்க்கையில நிறைய உதவிகள் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருப்பாரு. அதுல பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு, என்னை தான் ரொம்ப நேசிச்சாருன்னு சொல்லி இருக்கக்கூடாது. அடுத்து யாருக்காவது உதவி செஞ்சுட்டு நான் இவங்களுக்கு பண்ணேன், நான் இவங்களுக்கு உதவி பண்ணேன், நான் இவங்களுக்கு உதவி பண்ணேன், அல்லேலூயா, நான் இன்னார படிக்க வச்சேன், நான் இன்னாருக்கு நான் உதவி செஞ்சேன். எந்த உதவி செய்வதற்கும் உங்களை ஆதரவு கோலாக கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் நீங்கள் ஒரு நாளும் கோல் தன்னை பிடித்திருக்கிறவனுக்கு எதிராக அது பெருமை பாராட்டவே கூடாது. நாலு இது என்ன சொன்னேன், கோடாரி, வாள், தடி, கோல். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படி வச்சிருந்தாருன்னா, சர்ச்சுக்கு உதவியா அல்லது உங்க வார்த்தையில ஒரு வல்லமையை வச்சிருந்தாரு, இல்ல அதிகாரம் பதவியை கொடுத்திருக்காரு, பிறருக்கு உதவுகிற இடத்துக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க அதுவே உங்களுக்கு குன்றா என்ன பண்ணிடக்கூடாது,
மாறிடக்கூடாது. ஒருத்தவன் உயர்த்தப்படும் பொழுதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் வாழ்க்கையில அந்த மலைகளும் குன்றுகளும் ஃபார்ம் ஆயிரு. குன்று எப்படி ஃபார்ம் ஆகும் நினைக்கிறீங்க? திடீர்னு அல்ல, அது மண்மேடுகள் எல்லாம் குவிந்து 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 செட் ஆகி அது அப்படி என்னவாது மாறு. உடனே வராது, ஆனா வந்தா போகாது. சொல்லுங்க, வந்தா குன்றுகள்லாம் தகர்த்து உடைச்சு தள்ளிடணும். பெருமைங்கிற குன்றுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போவதாக. இப்படி உடைக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் ராஜா உங்களுக்குள்ளே பிரவேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 48:3 சீக்கிரம் எடுங்க. சங்கீதம் 48:3. போதும் போதும். அதன் அரண்மனைகளில் தேவன் என்னவா இருக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலமா. இன்னும் ஒரு சில பாயிண்ட் தான், அதை ரொம்ப விவரிக்காம லைட்டா உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். குன்றுகள் என்றால் பெருமைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். பெருமை மாத்திரம் அல்ல, இங்கு பார்க்கிறோம் 8வது 48:3 அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய். அப்ப தேவன் தான் உயர்ந்த அடைக்கலம். புரிஞ்சுக்கிறங்க, தேவன் தான் மலை. இந்த மலையை விட்டுட்டு எந்த மலையை பார்த்தாலும் அவனுக்குள்ள மலையும் குன்றுகளும் என்ன பண்ணுது? இருக்குது. அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சமாரியாவின் பர்வதங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு, ஐயோ எடுக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்கள். ஆமோஸ் 6:1 சமாரியாவின் பர்வதங்களை நம்பிக்கொண்டு. அப்ப நமக்கு பர்வதம் யாரு? சொல்லுங்க, ஆண்டவர் தான். அப்ப இங்க 2வது பர்வதம் என்ன? தேவனை நம்பாமல், தேவனை சார்ந்திராமல், தேவனுடைய சித்தத்தை கேட்காமல், நீங்களா உன்னை யோசித்து உங்க ஆசைப்படி உங்க விருப்பப்படி தேவனுக்கு இது சித்தமா தேவனுக்கு இது விருப்பமானு கேட்காம உங்க பலத்தை நம்பி நீங்க ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தேவன் அதற்கு வைக்கிற பேர் மலைகளும் குன்றுகள். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு மலை தான் இருக்கிறது, சீயோன் மலை. அந்த மலையில் இருக்கிற தேவனுடைய அஸ்திபாரம் அந்த மலையில் இருக்கிறது. தேவன் அந்த உயர்ந்த அரண்மனைகளில் உயர்ந்த அடைக்கலம் உள்ளவராய் அறியப்பட்டிருக்கிறார். 2வது பாயிண்ட் உங்களுக்கு புரியுமான்னு சொல்றேன். எந்த காரியத்திலையும் எதையும் நம்ம இஷ்டப்படி செய்யாம, நம்ம பலத்தின்படி செய்யாம, நான் ஆசைப்பட்டதை செய்யாம, எனக்கு பலன் இருக்குது நான் செய்யாம, நான் ஏசப்பாவை நம்பி செய்யணும். அப்படி ஏசப்பாவை நம்பி நானா ஒண்ணு செய்யறேன்னா எனக்குள்ள ஒரு மலை இருக்குது, அது சமாரியா என்னும் மலை. எத்தனை பேருக்குள்ள அது இருக்குது? இந்த மலையெல்லாம் தகர்க்கப்படும். ஆண்டவரை நம்பி எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? செயல்படும். ஏசாயா 31:1 சகாயம் அடைய இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல். ஏசாயா 31 இருக்குது, நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். ஏசாயா 31:1 சகாயம் அடைய இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரையும் தேடாமல், எகிப்தின் குதிரையின் மேல் நம்பிக்கை வைத்து, எகிப்தின் ரதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலியாய் இருப்பதினால் நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. நான் புரிஞ்சிருச்சா? தேவனை நம்பாம எகிப்துனா உலகத்து காரியத்துக்கு போய் குதிரையின் மேல நம்பிக்கை, தொழில் மேல நம்பிக்கை. கவனிக்கிறீங்களா? உங்க உடம்பு மேல நம்பிக்கை, உங்க பிள்ளை மேல நம்பிக்கை, உங்க சம்பாத்தியத்தின் மேல நம்பிக்கை, ரதங்களின் மேல நம்பிக்கை, குதிரைகள் மேல நம்பிக்கை, குதிரையின் வீரர்கள் பலமா இருப்பதினால் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, இவர்கள் நம்பி இருக்கிற மலை கரைந்து போகும் ஒரு நாள். நான் மாறாத ஒரு கண்மலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். 2வது கண்மலை தகர்க்கப்பட வேண்டியது. தேவனை நம்பாமல், தேவனை சார்ந்திராமல், ஆண்டவர்கிட்ட கேட்காம, நீங்களா உங்களுக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு, திறமை இருக்கு, ஆள் தெரியும், அவனை தெரியும், இவனை தெரியும்னு நீங்க இறங்குனீங்கன்னா அந்த காரியம் தான் மலை. கர்த்தர் சொல்றார், அந்த மலையை நீ உடைச்சிடணும். அப்பதான் ஏன் சித்தம் வாழ்க்கையில. நீங்க அந்த மலையை வச்சிருக்கிறவரை ஆண்டவர் வரமாட்டாரு. அந்த மலையை நீங்க உடைச்சாதான் ஆண்டவர் வருவாரு. தயவா இனிமே நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. என் விருப்பம் இல்லை ஆண்டவரே. இனிமே தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஆலயம் கட்டணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து, இஸ்ரவேல் தேவாலயம் தாவீது போட்ட ப்ளூ பிரிண்ட் எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஆலயம் கட்டணும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது, இது
தாவீதுக்குள்ள இருந்த மலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்ட வேண்டாம், உன் மகன் என்ன பண்ணுவான், அப்படியே அந்த மலையை தகர்த்து போட்டுட்டான், ஆசையை தகர்த்து போட்டுட்டான், விருப்பத்தை தகர்த்து போட்டுட்டான். எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பான் அவன். என்ன தேட்டர் கட்டணுமா நினைச்சான், ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான். ஆண்டவர் சொன்னாரு, இது உன்னுடைய மலை, இது எனக்கு சித்தம் இப்போதைக்கு இல்ல, உன் மகங்காலத்துல தான் கட்டணும்னு சொல்லும் போது அவ்வளோ பெரிய மலை போன்ற ஆசைய, தேவனுக்குள்ள ஆசைதான், அதையே உடைச்சிட்டு அப்பா கையில கொடுத்துட்டான் பாருங்க. இப்பொழுது சாலமோன் அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான். உங்களுக்குள்ளேயும் சில விருப்பம் இருக்கும், இப்படி செய்யலாம், இந்த தொழில ஆரம்பிக்கலாம், இப்படி பண்ணலாம், இங்க சம்பந்தம் பேசலாம், இப்படி வாழலாம், இந்த வேலைக்கு போகலாம், இந்த ஊழியத்தை செய்யலாம், இன்னார்ட்ட போய் இவ்வளவு உதவி வாங்கலாம், இங்க போய் இவ்வளவு ஃபைனான்ஸ் வாங்கலாம், இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். நீங்களா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு சித்தமான நீங்க ஒரு தடவையாவது என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்கலைன்னா நீங்க ஒரு மலையை கட்டுறீங்க. ஆண்டவர் பாப்பார், நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கும் போது நீ ஒரு மலையை கட்டிக்கிட்டு இருக்க, இந்த மலையை தகர்த்து போடு, அப்பொழுதுதான் நான் கிரியை செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற மலைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. ஒரு புள்ள படிப்புக்கு அறியுமா, ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாருக்கும் பதிலாம் வராது, சொல்லிட்டாவது என்ன பண்ணணும், ஆண்டவர்ட்ட ஒரு சிம்பிள் பிரேயர் என்னைக்குமே வச்சுக்க. உங்க சித்தம்னா நடக்கட்டும், இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருங்க, தடை பண்ணி. என்ன ஜெபம் பண்ணீங்க, உங்க சித்தம்னா நடக்கட்டும், இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருங்க, இதை தடை பண்ணிருங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வா. அப்ப ரெண்டாவது மலை என்ன சொல்லுங்க, நம்முடைய விருப்பம் என்கிற, நம்முடைய சித்தம் என்கிற மலை. இந்த மலை குன்றுகள் உடைக்கப்பட்டால் மாத்திரமே தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிப்பார். சங்கீதம் 131:1, சங்கீதம் 131, சீக்கிரம் எடுங்க. சங்கீதம் 131:1, 753. நல்லா இருக்கிற ரோடுல டப்புன்னு ஒரு மேடு இருக்கும். அது மாதிரி நமக்கு சில விஷயங்கள் இருக்கிறது. என்ன விஷயம்னா, தனக்கு ஒத்து வராது, அதாவது தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல என்ன பண்ணுகிறது, தலையிடுகிறது. மூணாவது குன்று என்ன, இதை நான் ஷார்ட்டா சொல்லி நம்ம முடிக்க போறோம். மூணாவது குன்று என்னது, தனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையில தானா போய் தலைய கொடுக்குற. சொல்ற, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்பு அடைஞ்சவன் தான், பெருமை பிடிச்சவங்க தான் தலையிடுவாங்க. என் கண்கள் மேட்டி மேல பெருமை பிடிச்ச கண்ணு உடையவங்க, பெருமை பிடிச்ச இருதயம் உடையவர்கள் தான் பெரிய காரியங்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் மிஞ்சின கருமத்திலும் போய் என்ன பண்ணுவார்கள், தலையிடுவார். பிறருடைய காரியத்திலே தலையிட்டு மற்றவர்கள் முன் நம்மை எல்லாம் தெரிஞ்சு கொள்ள போன இல்லை மணிக்கிற கூடாது. புரிஞ்சா, நம்ம உண்டு சொல்லுங்க, நம்ம வேலை உண்டு. நம்மளை ஆண்டவர் ஒரு உதவிக்காக இழுக்கிறாருன்னா நம்ம அங்க போகணும், அங்க போய் ஒரு சில உதவிகளை செய்யணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசணும். ஆக்சுவலா எல்லாம் தெரிஞ்சவன் பேசவே மாட்டான். அல்லேலூயா. எல்லாம் தெரிந்தது போல் பேசக்கூடாது. தேவையில்லாததுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. நமக்குள்ளேயே ஏராளம் பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம சரி செய்யாம இன்னொருத்தவன்ட்ட போய் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது சொல்றோம். அதை தான் ஆண்டவர் சொல்ற, உன் கையில கண்ணுல தைவிக் ஹோட்டல் இருக்குது பாருங்க, அதுக்கு பேரு தான் என்னது, அது கண்ணுல உத்திரம்னா என்னது, தூண். பெரிய உத்திரத்தை உன் கண்ணுல வச்சுட்டு உன் எதிராளி கண்ணில் இருக்கிற அந்த துரும்பை தூசியை நீ எடுக்க வகை பார்ப்பது என்ன. உதவி செய்யக்கூடாது நான் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். முந்தி கனம் பண்ணணும், முந்தி உதவி செய்யணும், நல்ல சமாரியனை போல ஒதுங்கி போக கூடாது, முந்திக்கணும். ஆனா உங்கள்கிட்டயே மாறாத விஷயம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க பெர்ஃபெக்டா இருக்கிறது போல பிறனுடைய காரியத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது, அழப்பி திரியக்கூடாது. நல்லா கவனிங்க. குடிக்க கஞ்சியும் நம்மளே பஞ்சர் போன மாதிரி இருந்தா நம்ம எங்க போவோம், யார்கிட்ட போய் தலையிடுவோம்? யாரு தலையிடுவா சொல்லுங்க? தனக்கு எல்லாம் இருக்குது, திருப்தி ஆயிட்டேன், அறிவுல எனக்கு இருக்குதுன்னு சொல்றவன் அறிவில தலையிடுவான். பணத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்றவன் இன்னொருத்த விஷயத்துல தலையிடுவான், நிறைய காரியத்துல. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, என்ன பண்ணணும், இருக்கணும், தலையிடக்கூடாது. பேதுரு கண்ணுல பெரிய உத்திரம்,
பேதுரு என்ன பண்றாரு, ஆண்டவர் அப்பதான் மறுதளிச்சு போய் ஒண்ணுமில்லாம பின்மாறி கிடக்கும் பொழுது ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, என்னை நீ நேசிக்கிறாயா நேசிக்கிறான்னு சொல்லி அவனை எப்படியோ தூக்கி விட்டுட்டு அவனை அப்படியே தேற்றி ஆற்றி, என் ஆடை மேய்ப்பியா என் ஆடுகளை மேய்ப்பியான்னு செத்து கிடந்தவனை போல இருந்து பின்மாறி போனவனை மறுதளிச்சு போயிட்டான். ஏசப்பாவே தெரியான்னு சொல்லிட்டான். அவனை தூக்கி எடுத்து ஆற்றி தேற்றி என் ஆடுகளை மேய் ஆட்டுக்குட்டியை மேய்ன்னு சொல்லிட்டு இப்படி வர்றாரு. இவனுக்குள்ள ஒரு கண்மலை என்ன பண்ணிடுச்சு, கிளம்பிடுச்சு. நம்ம மேலையில தோல் போட்டு நம்மள்கிட்ட பேசுறாரு, நமக்குள்ள ஆடையும் ஆட்டுக்குட்டியும் மேய்க்க சொல்றாரு. நம்ம தான்டா இருக்கிறதுலே பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு பெருமை வந்துட்டு சும்மா போன யோவானை பிடிச்சி சட்டைக்குள்ள ஓனானை பிடிச்சி உள்ள சட்டைக்குள்ள விட்ட மாதிரி இவரை தோல் மேல போட்டு நேசிக்கிறியான ஒரு 2 பேரும் பாச பிணைப்போட பேசி அவனை தூக்கி எடுத்து அழுகையெல்லாம் கண்ணீர் அழுகாத இனிமே நீ நேசிய அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது, ஆண்டவரே அந்த யோவானை பத்தி கொஞ்சம் அவன் மேட்ரு என்ன திரும்பி பார்த்தாருவாரு. ஏண்டா மறுதளிச்சு போன மறுதளிப்பு பயில பாவமேனு தூக்கி விட்டுட்டு உன்னைய கழுவி சுத்திகரிச்சு திருப்பி என்ன நேசிக்கிறாயா ஆடை மேய்ப்பியாயா ஆட்டுக்குட்டி மேய்ப்பியான்னு சொன்னதுக்குள்ளேயும் ஆடை மேய்க்க பாக்குறியடா. ஆடை மேய்ப்பியான்னு தான்டா கேட்டேன், அதுக்குள்ள யோவானை மேய்க்க பாக்குற. அவனுக்கும் எனக்குள்ள தொடர்பு உனக்கு தெரியுமா? முதல்ல மார்புல சாஞ்சு ஒரு குற்றம் அறியாதவன், நேத்து வரை நீ என்னை தெரியாதுன்னு விரட்டி விட்டு என்னை ஒளிஞ்சுக்கிட்ட நீ, இப்போ உனக்கு கொஞ்சம் தேறுதலும் ஆறுதலும் வந்த உடனே இப்ப என்ன சொல்ற? மிஞ்சின கர்மத்துல என்ன பண்றாரு? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடாது, ரொம்ப குசியாயிட்டாலே மென்டல் ஆயிடுவாங்க சில பேர். எப்பவும் சோகமா லைட்டா இருக்கிறது நல்லது. ஏன்னா எதுக்குடா வம்புன்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இருந்துக்கிறோம். ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடாது, ரொம்ப பைத்தியக்காரனை போல மாறிட்டா ஒரு மேட்னஸ் வரும். யோபு அதை தான் ஜெபம் பண்றான், என் பிள்ளைகள் எல்லாம் கூடி பந்தி இருக்கும் பொழுது உண்மை யார் என்று என்ன பண்ணிடுவாங்களாம் கேட்டுரும். எல்லாம் சம்பூர்ணமா இருக்கும் பொழுது வாயில தாறுமாறு வந்துடும். எல்லாம் சம்பூர்ணமா இருக்கும் பொழுது பெருமை வந்துடும். சம்பூர்ணமா இருக்கும் போது பிறர் காரியத்துல தலையிட்டுருவோம். பேதுரு கேட்டாரு, ஆடை மேய்ப்பி ஆடுக்குட்டியை மேய்ப்பியான்னு சொன்னவனே சொன்னாரு, இருக்கட்டாண்டவரே அவனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பார்த்து கேட்டாரு, அவனை பத்தி அவன் நீ உயிரோட நான் வர்ற அவன் உயிரோட இருந்தா உனக்கு என்ன? இதுல ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு தெரியுமா? பேதுரு நினைச்சுக்கிட்டாரு, நான் தான் பெரிய சீசன், நான் தான் பெரிய ஆளாக்குன்னு நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. என்ன வச்சாருன்னா, நீ இல்லடா பெரிய ஆளு, நான் வர்ற இவனை உயிரோட வைப்பேன். பேதுரு வயசாகுது, போய்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு சீசனா சாவுறான். யோவான் பையன் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறான், சாவ மாட்டேங்கிறான். யோவான் இரும்பை கருக்கிடும் என்று சொன்னது போல யோவான் இவனுக்கு ஒரு முள்ளாகவே இருந்திருப்பான். என்னடா சொன்ன மாதிரியே சாகல, கடைசி வரை சாகல. இவெல்லாம் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் முதிர் வயதுல யோவான் மரித்து போனான். பிறனுடைய காரியத்துல தலையிட்டா பிறனையே முள்ளாக கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அவனை பத்தி என்னன்னு நீ நினைச்சுக்கிட்டே இருந்தா அவனை பத்தி நிறைய நியூஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவனை பத்தி நினைச்சா பொறாம வந்துகிட்டே இருக்கும். பிறர் காரியத்தில் தலையிட்டா பிறரை உங்களை விட பெரிய ஆளா ஆண்டவர் காமிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த முள்ளு உங்களை தச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்க குடும்பம் உண்டு, உங்க தொழில் உண்டுன்னு நீங்க போயிடணும். 4 அண்ணன் தம்பி இருந்தா, 4 அக்கா தங்கச்சி குடும்பங்கள் இருந்தா, யார் எப்படி போறாங்கன்னு நம்ம விட்டுட்டு நம்ம பாதையை பார்த்துட்டு போகலைன்னா மற்றவனை பார்க்கிற பார்வையை பார்த்த கடைசி வரை என்ன பண்ணிடுவோம்? அழுது. நமக்கு கொடுத்த சாப்பாடு, நமக்கு கொடுத்த சோறு, நமக்கு கொடுத்த தொழில், நம்ம கரெக்டா நம்ம பாதையை பார்த்து போவோம். நம்ம மிஞ்சின கருமங்களில் என்ன பண்ண வேண்டாம், தலையிட. நான் சொல்றது சரிதானா? இந்த குன்றுகள் எல்லாம் உடைக்கப்படுவதா? கடைசியா இப்படியே தாழ்மையா இருக்கிறது. ஏசப்பா மட்டும்தான் நமக்கு மாடல். எல்லாம் இருந்தும் அவர் நமக்காக இறங்கி வந்தார். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுங்க. நான் கடைசியா பிராக்டிக்கலா சொல்றேன், எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுங்க. யார்கிட்டையும் எதிர்த்து நிற்காது, யார்கிட்டையும் எதிர்த்து பேசாது. எல்லாருக்கும் இணங்கி போங்க, எல்லாருக்கும் இறங்கி போங்க. எல்லா இடத்துலையும் பேச வேண்டாம். அடிக்கிறவனுக்கு தன் முதுகை என்ன பண்ணாராம்? கொடுத்தாராம். அடிக்கிறானா கொடுத்துக்கிறங்க, பேசுறானா வாங்கிக்கிறங்க. என்னென்ன உங்களை மட்டமா பேசுறானா வளைஞ்சுக்கிறீங்க. எவ்வளவு எதிர்த்து மட்டும் நீங்க நிமிர்ந்து மட்டும் நிக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சூடும் இருக்கக்கூடாது, சொரணையும் இருக்கக்கூடாது. சூடு சொரணை உள்ளவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு லாய்க்க. யார் நம்மளை திட்டினாலும், யார் நம்மளை பண்ணாலும், யார் எந்த தடவை பண்ண, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை 1 மைல் தூரம் போனாலும் நீ 2 மைல் தூரம் அவனோட வரமாட்டேன். அங்கதான் பெருமை இருக்குது.
வருவேன், உன் ட்ரெஸ்ஸை கழட்டிக்க, அதையும் கொடுத்துரு. தரமாட்டேன், அங்கதான் பெருமை நிக்குது, கொடுத்துரு. என்ன சொல்றான்? போ. தாடியை பிக்கிறவனுக்கு தாடியை கொடுத்தார், துப்புகிறவனுக்கு முகத்தை கொடுத்தார், நிந்திக்கிறவன்ட்ட பேச்ச வாங்கிக்கிட்டாரு. அந்த யூதருடைய பெரிய ஒரு இதை என்னன்னா, அவங்க கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆவுனா காரி காரி என்ன பண்ணுவாங்க? துப்புவாங்க. ஆவுனா துப்புவாங்க. அவங்க ஒருத்தனை அவமானப்படுத்தணும்னா போய் துப்பாங்க. துப்பி துப்பி முறை நிறைஞ்சிருக்குது ஏசப்பாக்கு. எந்தெந்த பைய டிவிக்காரன்லாம் துப்புனானோ, மூஞ்சிலாம் ஃபோம் அடிச்ச மாதிரி இப்படி இருக்கும்போதும் ரட்சகர் இருந்தாரே, அதாங்க தாழ்மை. எதிர்க்காதவர், அவர் சத்தத்தை வீதிகளில் நீங்கள் கேட்க முடியாது. கூக்குரலிடாதவர், சண்டை போடாதவர், தாடியை பிக்கிறவனுக்கு ஒப்பு கொடுத்தவர், அடிக்கிறவனுக்கு முதுகை ஒப்பு கொடுத்தவர், எவன் என்ன பண்ணாலும் தாழ்த்தி தாழ்த்தி கடைசியா போனாரப்பா. அவர்தான் தாழ்மையின் சொரூபம். இன்னைக்கு நமக்கு கோபம் வருது, நம்மளை பேசினா எரிச்சல் வருது, நம்மளை பேசினா அழுக வருது. ஏசப்பாவை நீங்க நினைச்சுக்கிறீங்க. நடு சிட்டியில ட்ரெஸ் இல்லாம எழுத்துட்டு வரலாறு சொல்லுது, கொஞ்சம் ட்ரெஸ் பைபிள் வஸ்திரத்தை எடுத்தார்கள் இருக்கு. மற்றபடி யூதர்கள் யாரை பார்த்து துப்புவான்னா, யாருக்கு ட்ரெஸ் இல்லையோ அவங்கள பார்த்து என்ன பண்ணுவானா? துப்புவானா. அப்ப இயேசு வரலாற்றுல சொல்றாங்க, கணிப்பின்படி அவருக்கு ட்ரெஸ் இல்லாம தான் என்ன பண்ணியிருக்காங்க? படைச்ச இறைவன் செத்து போய் பார்த்தாதான் தெரியும். சிங்காசனத்து எல்லா நாமத்துக்கும் மேலானவர், அவர் தான் நம்பர் 1. அவர் ரோட்ல ட்ரெஸ் இல்லாம இழுத்துட்டு போறான், காரி துப்பி முகம் ஃபுல்லா சளியும் எச்சியும் அப்படியே போறாரு. அவர் நினைச்சிருந்தா இந்த உலகமே வேண்டாம்னு ஒரு ஆணையிட்டு இருந்தா உலகமே அழிஞ்சிருக்கும். தன்னை தாழ்த்தி போனார். நம்முடைய வாழ்க்கையின் குன்றுகள் உடைக்கப்படட்டும், மலைகள் உடைக்கப்படட்டும், ராஜா உங்களுக்குள் பிரவேசிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுவோம்.